ஐயோ! ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. நல்ல வேளை. சரி தண்ணி குடிக்கலாம், ஒரு பிரேக் போடலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு டைரக்ஷன் பார்க்கும்போது தெரியுது, நான் ரூட்டு கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து வந்துட்டேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டுக்கல் வருது. என்ன திண்டுக்கல்லாம் வராதே நம்ம ரூட்டில் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஹைவேல ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட் எடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். திரும்ப இப்போது யூட்டன் போட்டு திரும்ப கிளம்பணும் கரெக்டான டைரக்ஷனில். ஓகே, வண்டியில் ஏறியாச்சு. பாவம் பையன் ஒரு 10 கிலோமீட்ரு தப்பாக வந்துட்டான். ஐம் சாரிடா தம்பி. ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நல்ல ஏரியா, நல்லா இருந்துச்சு. அந்த மலை ஒன்று இருந்துச்சுங்க, அதோட அழகை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே தப்பாக வந்துட்டேன். ஓகே, ஐ ஹோப் கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். இல்லைன்னா இதை ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக டில்ட்டட் பண்ணிட்டு லெட்ஸ் கோ. இதில் ஒரு யூட்டர்ன் இருந்துச்சு, அங்கே தான் இதில் ஒரு யூட்டர்ன் இருந்தது, அதில் நம்ம ஒரு யூட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் போகலாம் உள்ள. அது ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக வராரு, 2 பேர் அவங்க வழி விட்டுலாம் இருக்கும் ஹைவேல. ஓகே, யூட்டர்னை போட்டாச்சு ஹைவேல. அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். 10 கிலோமீட்டர் தானே, நல்ல வேலை 10 கிலோமீட்டரில் நிப்பாட்டினேன். எல்லாத்துக்கு காரணம் ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வரலன்னா நான் இப்பவும் நிப்பாட்டியிருக்க மாட்டேன். நான் பாட்டு இன்னும் போயிட்டே இருந்திருப்பேன். அந்த ஒரு ஃபோன் கால் வந்ததுனால சரி ஒரு ஓரம் நிப்பாட்டி பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினப்போ தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப தூரம் தப்பாக வந்துட்டீங்க மிஸ்டர் பாரத் அப்படின்ட்டு. திரும்ப கண்டிப்பாக பண்ணலாம். இதெல்லாம் மழை பெஞ்சிருக்கு போலங்க, நல்லா தண்ணி தேங்கி இருக்குது. ஒரு குளமும் ஏதோ நினைக்கிறேன். நல்லா லெஃப்ட்டில் நல்லா தண்ணி தேங்கி இருக்குது. பார்த்துட்டு ஓரத்தில் செம்ம வண்டி. இப்பவும் வண்டி நல்ல வண்டி தான், ஆனால் பெருசாக யாரும் எடுக்கிறதில்ல. ஃபோனை வச்சு எடுக்கிறது என்ன பயம்னா, இப்போ ஒரு கல் வந்து வைசரில் தப்புன்னு அடிச்சது. அது மாதிரி ஃபோன் கேமில் அடிச்சிடக்கூடாது. மதுரை போனால் சோல்ஸ் ரோடு இருக்கு சொல்கிறான். எனக்கு ஐடியா இல்லையே. சரி ஓகே, வெளியே போய் பார்க்கலாம். இல்லைட்டு இது போலியா இங்கேயே தங்கிட்டியா விட மதுரை என்ன சொல்ல போகுது, மதுரையிலே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு. வீட்டில் போகாமல் அவுட்லேயே போயிடலாம். இல்லை போயிட்டு தேவையில்லாம் மாட்டிக்க கூடாது டிராஃபிக்கில், செம்ம காண்டாயிரும்.
தான். ரைட் சைடில் பாருங்க ஒரு மலை காட்டுறோம் பாருங்க, இங்கே ஒரு மலை இருக்குதா, இவனை பார்த்துக்கிட்டே தான் நான் அப்படியே கோட்டை விட்ட எல்லாத்தையும் செம்மையாக இருந்தான். யோசிச்சுட்டு உனக்கு மேலே பைக் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும், என்ன மலைன்னு எனக்கு தெரில. மதுரையில் இருக்க யாராவது பார்த்தீங்கன்னா இது என்ன மலைன்னு தெரிஞ்சா கமெண்டில் போடுவோம். இந்த மலையோட அழகை பார்த்துட்டு தாங்க, இந்த மலையோட அழகை பார்த்துட்டு தான் நான் அப்படியே வண்டி எங்கேயோ ரூட் மாதிரி போயிட்டேன். இங்கேருந்து ஒரு திருச்சிக்கு போனோம், எவ்வளோ தூரம் எப்படி போனோம், ஒரு ஒரு போர்டு ஒன்றுமே இல்லை. சரி பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஜங்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா நிப்பாட்டி திருச்சி போகலாம், என்ன ஐடியா எப்படின்னு கேட்கலாம் வழி. அங்கேருந்து பார்க்கும்போது மதுரைக்குள்ளே வந்து இப்படி போனால் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு காமிச்சிச்சு. யாராவது ஒருத்தர் நிப்பாட்டி வழியில் எங்கேயாவது கேட்கலாம். 73ல் ஆரம்பித்தேன், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் பார்க்கலாம். அங்கே ஒரு நேம் போர்டு இருக்குது, எங்கே போகிறது என்ன போட்டிருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். இது ஒரு ஏரோ லெஃப்டில் போகுது. ஒரு வழியாக ஃபைனலாக மதுரையை விட்டு வெளில வந்துட்டாங்க. வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற ஓட்டிட்டு இந்த ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து பார்க்குறேன். லொக்கேஷன் செம்மையாக இருக்குது.